எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ் அப்படின்றது ஒரு வைரலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா சோசியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா, அதிகமான தேடப்பட்ட விஷயமும் சரி, வைரலான ஒரு விஷயமாகவும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே எல்லாராலையும் பேசப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன பெருசாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடத்திட்டு போய் ஒரு 18, 17 வயசு பெண் குழந்தைகளெல்லாம் எல்லாமே ஆண் குழந்தைகள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, கடத்தி ஒரு தீவில் கொண்டு போய் அங்கே பெரிய பெரிய ஆள்கள் இந்த பில்கேட்ஸு இந்த மாதிரி ஜாக்கி சான்ஸ் இந்த மாதிரி நிறைய, அதாவது நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வைக்கிற ஒரு இதாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டுகளை கூட்டுட்டு போய் அங்கே அவங்கள பார்ட்டி விற்கிற விதமாக பார்த்திங்கன்னா அவங்கள எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த பெண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பண்ணதை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒரு உணவு மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணி அறுத்து அதெல்லாம் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வைரலாகிட்டு போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு விஷயம், அதாவது வெளிநாட்டில் நடக்கிற விஷயத்தை ஏன்னா இப்போ இங்கே வந்து பேசுகிறது மட்டும் பற்றி சொல்லாதீங்க. ஏன்னா வச்சுக்கேன் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா மும்பையிலே ஒரு 800 பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காணன்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் ஏன் இது அதுவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு பவர் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா இருக்குதுன்னு சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடியும் பார்த்தீங்கன்னா கனெக்டில் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவும் ஸ்பெட் ஆகிட்டு இருக்குது. அது உண்மையில் ஃபேக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையாக இருந்தால் என்ன பண்ண முடியுன்றது தெரியல. ஏன்னா இப்படிலாம் இதுக்கெல்லாம் போய் கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து மோடி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாடுன்னு தவிர இந்தியாவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடக்கவில்லை. இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்மியாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். ஆனாலும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனிதாபம் ஒன்று இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்து இந்த வீடியோ